சபரிமலை ஐயப்பன் கோயிலில் விரைந்த அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மைய குழுவினர்கள். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்ட நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு பாதுகாப்பு மற்றும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக சபரிமலை ஐயப்பன் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்போது விரைந்திருக்கிறார்கள். அரக்கோணத்திலிருந்து மீட்பு படையினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அகிலேஷ் குமாருடைய உத்தரவின் பேரில் 60 பேர் கொண்ட 2 குழுக்களாக பிரிந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ரயில் மூலமாக அவர்கள் சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவினர் பம்பை நதி பகுதி, சன்னிதானம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். மழை வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இடர்பாடுகள் மற்றும் பக்தர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படும் பட்சத்தில் இவர்களுக்கு உடனடியாக மீட்டு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான வகையில் அவர்கள் தயார் நிலையில் அங்கு இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இவர்கள் அங்கு ரப்பர் படகுகள், லைஃப் பாய், மரம் வெட்டும் கருவிகள், கயிறுகள், நவீன தொழில்நுட்ப சாதனங்கள், மருத்துவ முதலுதவி உபகரணங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.